திருக்குறளில் எந்த நாட்டின் பெயரும் இருக்காது, எந்த மன்னனின் பெயரும் இருக்காது, எந்த நதியின் பெயரும் இருக்காது, எந்த இடம் என்று எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. தமிழ் என்ற வார்த்தை அதிலே கிடையாது. உலக பொதுமறை திருக்குறள். அதனால்தான் நான் பேசத் தொடங்கும் போதெல்லாம் கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை. யமனே எதிரே வந்தாலும், கூற்றுவனே எதிரே வந்தாலும் அவனுக்கு நெஞ்சை காட்டி மார்பிலே துப்பாக்கியை நீட்டினாலும் மண்டியிடாத மானத்துக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். அந்த வீர உணர்ச்சி வளரும் பிள்ளைகளிடத்திலே வளரட்டும். போதை பொருள் சாப்பிட்டு நாசமாக போய்விடக்கூடாது வருங்கால இளைஞர் சமுதாயம். பெற்றோருக்கும் பெரும் பாரத்தை வைத்துவிட்டு இந்த சமுதாயத்துக்கும் கேடு செய்கிறவன் கஞ்சா குடிக்கிறவன். கஞ்சா, போதைப் பொருள், இந்த ரெண்டையும் அகற்றுவது எளிது. அரசாங்கம் சட்டம் போட வேண்டும். போதைப் பொருள் கஞ்சா வைத்திருந்தால் குறைந்தது 10 ஆண்டுகள் சிறை. இஸ்லாமிய நாடுகளைப் போல கல்லால் எறிந்து கொல்ல சொல்லவில்லை நான். அதை பயன்படுத்துகிறானா அவனுக்கு 7 ஆண்டு சிறை. சட்டம் கொண்டு வாருங்கள் முதலமைச்சர் அவர்களே. இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.